ஹாய் ஹலோ எவ்ரிவன். மணிவிஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இப்போது குரூப் 2 2ஏக்கான 8C ஏடண்டம் வந்து விட்டுருந்தாங்க. இப்போது இது என்ன சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேஜர் சேஞ்சஸ் என்னன்னா, இது ஓஎம்ஆர் சீட் எக்ஸாமுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. குரூப் 2A மெயின்ஸை, ஓகேங்களா. குரூப் 2 ஆஸ் யூஷுவல் ரிட்டன் எக்ஸாமு நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி ரிட்டன் எக்ஸாமு. இது குரூப் 2A மட்டும் மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாம் போட்டிருந்தாங்க. அந்த மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாம் போட்டதில் வந்து இது சிபிடி வச்சுருந்தாங்க, ஓகேங்களா. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு 21,000 பேர்த்து எடுத்திருந்தாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப சிபிடி வச்சுருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, சிபிடியை தூக்கிட்டு வந்து ஓஎம்ஆரில் போட்டாங்க. என்ன ஆக்சுவலாக வந்து இப்போ அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் வந்து சமீபத்தில் நடந்திருந்தது. அதில் வந்து இஷ்யூ ஆயிடுச்சு. ஓஎம்ஆர் எக்ஸாம் வச்சுருந்தாங்காட்டி கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு ஒரு சில சென்டரில். அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓஎம்ஆர் பேஸில் வந்து எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிட்டு ஜனவரி மாதம் வந்து மாற்றிருந்தாங்க. ஜனவரி மாதம் வச்சுருந்தது. இப்போ அந்த இஷ்யூஸ் வரங்காட்டி வந்து என்னென்னா, சிபிடி எக்ஸாம் வந்து ஹையர் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் எழுதங்காட்டி, ஸோ ஒரு எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லி போட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து ஓஎம்ஆர் சீட்டுக்கு மாற்றிட்டாங்க. இதில் நமக்கு அட்வான்டேஜும் இருக்குது, கொஞ்சம் ஓரளவு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஓஎம்ஆர் இது சிபிடி பொறுத்த வரைக்கும் வந்து ஒரே ஒரு கொஷின் மட்டும் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ எல்லா கொஷினையும் நீங்கள் டிஸ்பிளேவாக பார்க்க முடியாது. இது நம்மளுக்கு வந்து ஓஎம்ஆரில் வந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியும், ஓகேங்களா. ஆனால் இப்போ என்ன அப்படின்னா, சிபிடியில் வந்து நீங்கள் அந்த கால்குலேஷன் பண்ணி போட தேவையில்ல, எரர் வந்து வராது. இப்போ மாற்றி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட மீண்டும் வந்து நம்ம வந்து ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரிவ்யூ போட்டுருந்துருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஒருத்தனா இருக்குது. பட் இதில் வந்து என்னென்னா, நம்மளுக்கு ஓஎம்ஆருங்காட்டி வந்து அந்த ஷேடிங்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் வந்து பிரச்சனை இல்லை. பட் ஆனால் ஃப்ரெஷருக்கு வந்து நிறையா இப்போ தப்பு பண்ணுவாங்க. அந்த கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் வரும். இப்போது இதெல்லாம் தான் வந்து இஷ்யூஸு. சரி, ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டை ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சிபிடி வச்சுருந்தாங்க. ஸோ எந்த ஒரு டாப் இன்ஸ்டியூஷனும் இந்த சிபிடி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஜாயின் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கிடைக்குது அப்படின்னாவே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிட முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ஓஎம்ஆர் மாற்றினது ஒரு செம அட்வான்டேஜும் கூட தான். நிறையா பேர் வந்து எக்ஸாம் எழுதி பழகிருப்பீங்க. ஸோ கிராம சைடு இருக்கிறவங்களுக்கு சிபிடி வந்து அவங்களுக்கு அந்தளவுக்கு ஃபெமிலியராக இருக்காது. அந்த வகையில் இது நல்ல ஒரு மூவ் தான். இதில் என்னன்னு சொல்லி பார்த்துட்டிங்க அப்படின்னா, 8ஆம் தேதி வந்து உங்களுக்கு வச்சுருந்தாங்க. என்னென்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ அது என்னென்னா, உங்களுக்கு வந்து அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டோட எக்ஸாம் டேட்டே மாற்றிட்டாங்க, ஓகேங்களா. எக்ஸாம் டேட் வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து 2ஆம் தேதி நடக்கிறதா இருந்தது, ஓகேங்களா. காமன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, குரூப் 2ஏவை காலையில் வச்சுட்டாங்க. காலையில் வந்து பார்த்துட்டா 9:30 to 12:30 வந்து பார்த்துட்டா குரூப் 2ஏவோட எக்ஸாம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி, ஓகேங்களா. மத்தியானம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து போட்டாங்க. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஸ் யூஷுவல் 23 to அது சேஞ்சஸ் கிடையாது, ஓகேங்களா. ஆனால் என்னென்னா, தமிழ் எலிஜிபிலிட்டியோட எக்ஸாம் டேட்டையே வந்து ஒருத்தனா மாற்றிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு என்னென்னா ஒரே நாளாக நடக்க போகுது. குரூப் 2ஏ மெயின்ஸ் காலையிலையுமே குரூப் 2க்கான அதாவது கம்பைண்டு குரூப் 2 and 2ஏக்கான தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மத்தியானம் நடக்குது. ஒரே நாளாக நடக்க போகுது. 8ஆம் தேதி வரையும் நடக்க போகுது. ஸோ அதனால் தனியாக நடக்க வேண்டியது வந்துட்டுனா இப்போ ஒரே நாளாக போட்டாங்க, ஓகேங்களா. காமன் பேப்பர் தான் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி. அந்த ஆல்சோ வந்து சென்டர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 38 சென்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருப்பீங்க, எந்தெந்த சென்டர்ஸ்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த இதில் இருக்கிறதுல உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் டு ஓஎம்ஆர் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ரிவைஸ்டு சென்டர் ஆப்ஷன் சூஸ் கேண்டிடேட் வந்து அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஆல் அதர் டீட்டெயில்ஸ் முதல்ல இருந்து போட்ட மாதிரியே தான், வேறு எதுவுமே கிடையாது. 2 சேஞ்சஸ் இந்த ஏடண்டமில். ஒன்று ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமுக்கு வந்து போயிருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து தமிழ் எலிஜிபிலிட்டியுமே குரூப் 2ஏ மெயின்ஸும் ஒரே டேட்டில் நடக்க போகுது, ஓகேங்களா. இது மட்டும்தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அதுக்கேற்ற மாதிரி ஓட ஆரம்பிச்சிங்க, ஓகேங்களா. கண்டிப்பாக வந்துட்டுனா இது உங்களுக்கு வெல்கம் மூவ் தான். ஸோ ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமுக்கு வந்து தயாராகிக்கிங்க. மினிமம் வந்து ஒருத்தனா 30 to 40 டெஸ்ட் வந்து ஒருத்தனா போடுங்க. இந்த பெர் டேக்கு ஒரு டெஸ்ட்டு போட்டிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு நல்ல இதில் கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். ஸோ உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனே வந்து நல்லா மாற்றிங்க, ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ் தான். ஸோ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ இருந்தே வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ப்ரிப்பரேஷன் சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா இந்த டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக மறக்காமல் குரூப் 2ஏ மெயின்ஸ் எழுதுகிறவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச்.